17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். இலவச மின்சாரம் மற்றும் கடன் தள்ளுபடி கோரிக்கைகளுக்காக நடைபெற்ற போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தவும், விவசாய பயிர்களை அழிக்கும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்துதல், குறிப்பாக காட்டுப்பன்றிகளை வேட்டையாடும் உரிமம் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாய சங்கம் சார்பில் உழவர் தின பிரம்மாண்ட பேரணி நடைபெற்று வருகிறது. தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் உதயகுமார், சீமாவரம் வாசுதேவன், தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் உதயகுமார், சீமாவரம் வாசுதேவன், ராமதாஸ், ஹரி, மூர்த்தி, ரகுபதி, சுபாஷ் ஆகியோர் முன்னிலையில் திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியிலிருந்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட பேரணியில் நெல் குவிண்டாலுக்கு 4000 ரூபாய், கரும்பு டன்னுக்கு 5000, கொப்பரை தேங்காய் கிலோ ஒன்றிற்கு 200 ரூபாய் வழங்க வேண்டும். ஆந்திரா அரசு பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவதை தமிழக அரசு தடுக்க வேண்டும். மேலும் பாலாற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும். தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். யானைகள் வனத்தை விட்டு வெளியே வராமல் இருக்க குடிநீர், உணவு வனத்திலேயே ஏற்பாடு செய்ய வேண்டும். விவசாய நிலங்களுக்கு மின்வெளி அமைப்பதற்கு நிபந்தனையின்றி அனுமதி வழங்கிட வேண்டும். காட்டுப்பன்றி, மான் போன்றவற்றை விவசாயிகளே கொல்ல அனுமதிப்பதோடு வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கு தற்கால பயிர் சாகுபடி செலவிற்கு நிதி உதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பேரணியை தொடர்ந்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றும் வண்ணமாக தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியதுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.